Assalamualaikum. Hi friends, welcome to Safina Safi vlog. இன்னைக்கு டே 4 ஆஃப் சஹர் டு இஃப்தார் vlog பார்க்கலாமா? சஹருக்கு பட்டர் கார்லிக் மஷ்ரூம் தான் செய்ய போகிறேன். இஃப்தாருக்கு ஸ்பெஷல் தோசை ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு பார்க்க முடியும். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மஷ்ரூம் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். பேன் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் சூடு வந்த பிறகு 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு அதையும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கணும். அடுத்து மஷ்ரூம் சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஷ்ரூமை இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம், கட் பண்ணி போட தேவையில்லை. முழுசாக போட்டால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு அடுத்து ஒரு பவுல் எடுத்து 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து பாதி லெமன் பிழிஞ்சி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மஷ்ரூமில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து நம்ம உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பட்டர் கார்லிக் மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மஷ்ரூமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு சஹருக்கு உள்ளதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹருக்கு என்ன சாப்பாடுன்னா ஒயிட் ரைஸ், ரசம், ஆம்லெட், பட்டர் கார்லிக் மஷ்ரூம். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சஹர் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சஹர் சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சஹருக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசத்துக்கும் மஷ்ரூம் கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நாங்கள் பிளேட்டில் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நீத்து வச்சிட்டோம். அடுத்து தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மணி 3 ஆகிடுச்சி. சரி இஃப்தாருக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பவுல் எடுத்து 15 காஞ்ச மிளகாவை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் 15 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு துண்டு புளியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் நேரம் அரையும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும்.
இந்த ஸ்பெஷல் தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பேன் எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றி, எண்ணெய் சூடு வந்த பிறகு கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்து நம்ம சட்னி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நம்ம இது மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். முட்டையை நல்லா கலக்கி வச்சுக்கணும். முட்டையை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு, அடுத்து தோசை மாவு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். மாவை ரொம்ப திக்காக வச்சுக்காதீங்க, இந்தளவுக்கு வச்சுங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்து நம்ம சட்னி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா தோசைக்கல்லை தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். தோசையை நல்லா இந்தளவுக்கு பெருசாக ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கார சட்னி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை தோசை மேலே ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். தோசை ஃபுல்லாக தடவணும். நான் எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. இப்போ எல்லா பக்கம் படுற மாதிரி தடவி விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம முட்டை கலக்கி வச்சுருந்தோம்ல அதையும் அது மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி எல்லா பக்கம் படுற மாதிரி தடவி விட்டுங்க. அடுத்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே தூவிக்கலாம். தூவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தோசை நல்லா வெந்த பிறகு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வெந்த பிறகு அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ஸ்பெஷலான கார முட்டை தோசை ரெடி. ஸ்பெஷல் கார முட்டை தோசை சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இஃப்தாருக்குள்ள டைம் வந்துருச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நோம்பு கஞ்சி, கார முட்டை தோசை, அதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். ஆனால் சட்னி தேவையே படலை, அந்த தோசையை சும்மா சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். அடுத்து சிக்கன் சம்சா, கோகோனட் ஜூஸ். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு இஃப்தார் சாப்பாடு. ஆப்பம், வெஜிடபிள் குழம்பு, முட்டை போண்டா இதெல்லாம் எங்கள் பாட்டியா வீட்டிலேருந்து வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.